இந்த வீடியோவில் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை விர்ச்சுவல் மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் செக்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் செக்ஷனுக்கு போயிடுங்க. முதல்ல நம்ம டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிப்போம். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா CPU கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்னு இருக்குல்ல, இது எனேபிள் இருக்குது அப்படின்னா உங்களால் விர்ச்சுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிசேபிள் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா போட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு போட் மேனேஜர் ஓப்பன் ஆகும். நேவிகேட் பண்ணி நீங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்குள்ளே போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி இருக்கும். இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸிட்குள்ளே போனீங்க அப்படின்னா சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட்னு வரும். அதுக்கு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் ஆப்ஷன் கேட்கும். அகெயின் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப நீங்கள் டாஸ்க் மேனேஜர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் இருக்கும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ்னு டைப் பண்ணுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் கிடைக்கும். virtualbox.org அப்படின்னு லிங்க் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் நமக்கு டவுன்லோட் பேஜுக்கான லிங்க் கிடைக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7.0.8 இதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போது இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகலாம். என்னுடைய மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ். ஸோ நான் விண்டோஸ் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக் இல்லை லைனக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கேஜ் வந்து நான் விண்டோஸ் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் லைக் என்கிரிப்ஷன் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸும் நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இதுவையும் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் டவுன்லோட் பண்ண பிளாட்ஃபார்மோட வெர்ஷனும் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் பேக் வெர்ஷனும் சேமாக இருக்குன்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது எக்ஸ்டென்ஷன் பேக்கும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு இப்போ 2 ஃபைலுமே டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான் நெக்ஸ்ட் கொடுத்துங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு காட்டாது. உங்களுக்கு இது மட்டும் தான் காட்டும். ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பேக்கை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்கும். அண்ட் அப்கிரேட் பண்ணணும். கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீட் பண்ணி பாருங்கள். ஐ அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்கிரேட் ஆகும். இப்போ நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் விண்டோஸ் 10 எப்படி வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 டவுன்லோட்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் யூஆர்எல் கிடைக்கும். இது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை இன்ஸ்டால் பண்ணலாம். எஸ் கொடுங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். இதில் நமக்கு லைசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கீழே போயிட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். நம்ம இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் தான். இந்த பிசியை அப்டேட் பண்ணணுமா இல்லை செப்பரேட்டாக ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன் மீடியா வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் தான் வேணும். ஸோ செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நமக்கு எந்த பாத்தில் இந்த விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் ஆகும்னு கேட்கும். நம்ம டவுன்லோட் ஃபைல் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இது நமக்கு தேவையான விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் மீடியாவை வந்து டவுன்லோட் பண்ணும். இது நம்ம இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் ஆகும். நமக்கு இப்போ ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுப்போம். இப்போ நமக்கு விண்டோஸோட ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி டூல்ஸ் மேலே வச்சிங்க அப்படின்னா இங்கே நியூ ஆப்ஷனுக்கும் கிளிக் பண்ணிட்டு இந்த விண்டோஸ்க்கு நேம் கொடுங்க. இதில் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது விண்டோஸ் 10. ஸோ விண்டோஸ் 10 64 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃபால்ட்டாக 2GB ரேம் எடுத்துக்குது. நான் ஒரு 7GB கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லேப்டாப்பில் 8 CPU இருக்குது. நான் 4 CPU கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக இது 50GB எடுத்துக்குது.
நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் நமக்கு சம்மரி கிடைக்கும். நம்ம மெஷினோட நேம் என்ன, எந்த ஃபோல்டரில் இது வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன வேர்ஷன், எவ்வளோ ரேம் கொடுத்துருக்கோம், எவ்வளோ ப்ராசஸர் கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஹார்ட் கொடுத்துருக்கோம், இது எல்லாமே நமக்கு ஒரு சம்மரியாக வரும். ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா நாம கான்ஃபிகர் பண்ண விண்டோஸ் இங்கே இருக்கு. இது செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் நம்மளால நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சிஸ்டமுக்குள்ளே போயிட்டு நம்மளால ரேமை வந்து ரீகான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்டி வரும். இந்த எம்டியை கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சூஸ் எ டிஸ்க் ஃபைல்னு வரும். இதில் நாம டவுன்லோட் பண்ணி வச்ச ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே இருக்குன்னு பாருங்க. இதுதான் நாம டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைல். இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. நம்ம ஸ்டார்ட் கொடுத்த உடனே இந்த விண்டோஸ் வந்து பூட் ஆக ஆரம்பிக்கும். இது பூட் ஆனதுக்கு அப்புறமா விண்டோஸ் நார்மலாக எப்படி நம்ம லேப்டாப்பில் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் நவ் கொடுங்க. ஸோ நமக்கு இது ப்ராடக்ட் கீ கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் 10 ப்ரோ இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த லைசன்ஸ் அண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் நம்ம கஸ்டம் இன்ஸ்டால் கொடுப்போம். இதில் நம்ம ஆல்ரெடி அலோகேட் பண்ண 50 GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. இது செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருது. நமக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா என்ன ரீஜன் கேட்கும். நான் இந்தியா கொடுக்குறேன். கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. கீபோர்டு என்ன லேஅவுட்டில் இருக்கணும்னு கேட்கும். நான் இங்கிலீஷ் இந்தியா கொடுக்குறேன். எஸ் கொடுங்க. நமக்கு செகண்ட் கீபோர்ட் லேஅவுட் எதுவுமே வேண்டாம். ஸோ ஸ்கிப் கொடுத்துருங்க. இதில் செட்டப் ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு கொடுங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. பட் நான் வந்து ஆஃப்லைன் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. ஸோ இந்த பிசியோட நேம் கொடுங்க. நான் பென்டெஸ்ட் லேப்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டிங் செட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. இதில் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்கேஸ் நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டுங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி நம்மளால பாஸ்வேர்டு செட் பண்ணிக்க முடியும். அக்செப்ட் கொடுங்க. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண எல்லா செட்டிங்ஸுமே நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு இப்போ விண்டோஸ் 10 இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ நம்ம விர்ச்சுவல் பாக்ஸில் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம மெயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி விண்டோஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய விர்ச்சுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஷர்வன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.